இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 38 முதல் 44 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவரை விசுவசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கிறோம் என்பதை பரிசோதித்து பார்க்கிற ஒரு நல்ல செய்தியை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடும் பொழுதெல்லாம் நாம் அவருக்காக காணிக்கை கொண்டு செல்வதை நம்முடைய வழக்கமாக நாம் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு காணிக்கை கொண்டு செல்லும் பொழுது இருப்பதிலிருந்து கொடுக்கிறோமா அல்லது இருப்பதையே கொடுக்கிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தின் பல்வேறு காரியங்களால் பிணைக்கப்பட்டு உலகத்தோடு ஐக்கியமாகி இருக்கிற நமக்கு இருப்பதையெல்லாம் கொடுப்பதற்கு மனமும் இல்லை, அதற்குரிய வாய்ப்பும் இல்லை. நாம் எல்லோரும் இருப்பதிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறோமே தவிர இருப்பதையெல்லாம் கொடுக்கிற அந்த பட்டியலில் நமது பெயர் வரவில்லை. ஆமென கருமையானவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஒரு ஏழை கைம்பெண்ணை நாம் பார்க்கிறோம். அந்த கைம்பெண் மிக குறைந்த ஒரு காணிக்கையை அவர் காணிக்கை பெட்டியிலே போடுகிறார். தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை அவர் பாராட்டுகிறார். எல்லார் முன்னிலையிலும் அந்த பெண்ணை அவர் உயர்த்துகிறார். எல்லாரையும் விட இந்த பெண் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி அவளை பாராட்டுகிறார். ஏன் என்று நாம் பார்க்கிற பொழுது காணிக்கை கொடுக்கிற அளவை விட காணிக்கை கொடுக்கிற மனது மிக முக்கியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வலியுறுத்தல். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதே முக்கியமான காரியமாகும். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் சற்றே நாம் கொடுக்கிற அந்த நிலையை நினைத்து பார்ப்போம். தாராளமாய் கொடுக்கிறோமா, உற்சாகமாய் கொடுக்கிறோமா, முழு மன விருப்பத்தோடு கொடுக்கிறோமா என்பதையெல்லாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். இந்த ஏழை கைம்பெண் எவ்வாறு தன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டாலோ அதே போல நாமும் நம்மில் இருக்கிற உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஆண்டவருக்காக, அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நாம் கொடுப்போம். கொடுத்த நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.